இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன, யாரெல்லாம் தகுதியானவர்கள், இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிவிப்பு இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிட்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே கறவை மாடு வழங்குவதற்கான கடன் திட்டம் சொல்லி மெஷர்மெண்ட்டு, இந்த திட்டம் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம், ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் இது வழங்கப்படுகிறது சொல்லி மெஷர்மெண்ட்டு. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்காக குறைந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் எருமை உட்பட வாங்க ரூபாய் 1,20,000, கறவை மாடு ஒன்றுக்கு ரூபாய் 60,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திரும்ப செலுத்தும் காலம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்குள் நீங்கள் செலுத்த வேண்டும். ஆண்டுக்கான வட்டி விகிதம் 7% சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பயனாளியுடைய பங்கு 5%. இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு கறவை மாடு அவங்க தரமாட்டாங்க, இதற்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணுவாங்க. நீங்கள் 2 மாடு வாங்குற மாதிரி இருந்தால் 1,20,000 கடனாக பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மாடு வாங்குற மாதிரி இருந்தால் ரூபாய் 60,000 கடனை பெற்றுக்கொள்ளலாம். இது திரும்ப செலுத்துவதற்கான காலம் 3 ஆண்டுக்குள் நீங்கள் செலுத்தணும். இதற்கான வட்டி விகிதம் 7% சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதியில் என்னென்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீரமைப்பினர் அவங்களாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதற்கான வயது பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்க அனைவரும் விண்ணப்பிக்க முடியும். மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருந்தால் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அடுத்ததாக இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம், அதாவது ஆவின் வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதி சான்று, வருமான சான்று, பிறப்பிட சான்று, இந்த 3 ஆவணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இ-சேவை மையத்திற்கு போய்ட்டு அப்ளை பண்ணலாம், அல்லது நீங்கள் ஆவின் வெப்சைட்டில் டைரெக்டாகவும் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டு உங்களுக்கான கடன் தொகை வழங்கப்படும். இதுதான் கறவை மாடு வழங்குவதற்கு தமிழக அரசு வழங்கும் கடன் திட்டம். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.